டென்மார்க்குக்கு ஏற்றுமதி பண்ணுறதுக்கு நமக்கு சில புதிய வாய்ப்புகள் உருவாகிருக்குது. அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். டென்மார்க் ஏப்ரல் 1, 2026 இந்த ஐரோப்பிய ஒன்றிய கூட்டமைப்புக்கு உண்டான பொதுவான சட்டம் இருக்குது இல்லைங்களா, EU காமன் லிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை முழுமையாக அமலாக்கம் பண்ணியிருக்காங்க. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஐரோப்பிய ஒன்றிய கூட்டமைப்பு நாடுகளில் ஜென்ரலாக ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கும் இறக்குமதிக்காக. அதை டென்மார்க்கில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம், சார் டென்மார்க்கே யூரோப்பில் தான் இருக்குது, ஸோ அப்போ என்ன அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டால், அவங்க இது வரைக்கும் என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஏப்ரல் 1க்கு முன்னாடி வரைக்கும் என்ன மாதிரி இருந்ததுன்னா, எல்லா பொருளுக்கும் ஐரோப்பிய ஒன்றிய கூட்டமைப்போட அந்த காமன் லிஸ்ட்டு, காமன் ஸ்டாண்டர்ட் அப்படின்றது அப்ளிகபிள். ப்ளஸ் டென்மார்க்குக்கு அப்படின்னு புதுசாக சில கட்டுப்பாடுகள் இருந்துச்சு. எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் டாக்குமெண்ட் நமக்கு தேவையாக இருந்துச்சு. ஸோ அப்போ யூரோப்புக்கு மற்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணுறதை விட டென்மார்க் ஏற்றுமதி பண்ணுறது, அதே யூரோப்பில் இருக்கக்கூடிய டென்மார்க் ஏற்றுமதி பண்ணுறது நமக்கு இன்னும் கொஞ்சம் சேலஞ்சிங்கான ஒரு விஷயமா இருந்தது. இப்போ இது அப்படி இல்லை. ஏப்ரல் 1லேருந்து இது காமனாக யூரோப்புக்கு என்ன ஸ்டாண்டர்டோ அதே தான் அப்ளிகபிள் அப்படிங்கிற மாதிரி இப்போ ஒரு மாறுதல் வந்திருக்கு. இது நமக்கு ஒரு பெரிய ரிலீஃப். ஏன்னா எக்ஸ்ட்ரா தேவையில்லாத டெஸ்ட்லாம் எடுக்க வேண்டாம், தேவையில்லாத டாக்குமெண்ட் அட்டாச் பண்ண வேண்டாம். ஸோ நிறைய கட்டுப்பாடுகள்லாம் இருக்குது. ஸோ அதையும் நம்ம பார்த்து ஏற்றுமதி பண்ணணுங்கிறதுல யூரோப்புக்கு என்னவோ அது ஈக்குவல் டு டென்மார்க் அப்படின்னு ஆகிப்போச்சு. இப்போது கடந்த பிப்ரவரி மாதத்துலேருந்து இந்திய பொருட்களுக்கான தேவை அப்படின்றது டென்மார்க்கில் கிட்டத்தட்ட 15% அதிகரிச்சிருக்குது. ஸோ இப்போது இந்த சந்தை எந்த அளவுக்கு வேகமாக வளருது அப்படின்றத நாம் பார்க்கணும். இது ஒரு எளிமையான உதாரணம். ஜஸ்ட்டு பிப்ரவரி தான். ஸோ அதிலிருந்தே 15% கிட்ட அங்கே தேவை அதிகரிச்சிருக்குது. ஸோ இங்கே ஏற்றுமதி பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்புள்ள ஒரு 3 பொருள் அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஃபஸ்ட்டு மரைன் ப்ராடக்ட்ஸ், அதுக்கு அடுத்து ரெடிமேட் அப்பேரல், 3வது ஆட்டோ காம்போனன்ட்ஸ், ஆட்டோ ஸ்பேர் பார்ட்ஸ். இதெல்லாம் இங்கே பெரிய அளவில் ஏற்றுமதியாக வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போது இந்த நாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணும்போது நமக்கு லாப சதவீதம் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டால், அங்கே ஏற்கனவே பயங்கரமாக விலைவாசி உயர்ந்துருச்சு. அது நமக்கு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட். 15லேருந்து 17% அளவுக்கு பல்வேறு பொருட்களோட விலை டென்மார்க்கில் உயர்ந்துருச்சு. ஸோ அதை நாம் அவைல் பண்ணிக்கலாம். எப்படி? இந்த காஃபி, டீ, மசாலா பொருட்கள், மரைன் ப்ராடக்ட்ஸு, இந்த மாதிரி பல பொருட்களோட விலை உயர்ந்ததுனால அந்த ப்ராடக்டை இப்போ நாம் ஏற்றுமதி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே 15% அளவுக்கு இந்திய பொருட்களுக்கான தேவை அதிகரிச்சிருக்குது. அதே நேரத்தில் உள்நாட்டில் விலையும் அதிகரிச்சிருக்குது. நம்ம ஊரில் அந்த அளவுக்கு விலை அதிகரிக்கலை. ஸோ இதை நம்ம கரெக்டாக பயன்படுத்திக்கணும். அங்கே இருக்கக்கூடிய சவால் அப்படின்னு சொல்லி பார்த்தா, அவங்க யூரோவில் ட்ரேட் பண்ணுறதில்ல, யூஎஸ்டியில் பண்ணுறதில்ல. பெரும்பாலும் இந்த டேனிஷ் க்ரோன் அப்படின்னு ஒரு கரன்சி, லோக்கல் கரன்சி, டிகேக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனோட ஃப்ளக்சுவேஷனை பார்த்து கரெக்டாக நாம் ஃபார்வர்ட் கான்ட்ராக்டாக போட்டு அங்கே ஏற்றுமதி பண்ணுறது எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ இப்போது ஒரு சஸ்டைனபிள் ப்ராடக்ட்டு, அதுக்கடுத்து ஸ்டாண்டர்டு சிஇ மார்க்கெட்டிங் சர்டிஃபிகேட்ஸ், அதாவது யூரோப்பியன் யூனியனுக்கு அப்ளிகபிள் ஆகக்கூடிய சர்டிஃபிகேட் உள்ள ஒரு ஸ்டாண்டர்டு ப்ராடக்ட்டை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே போதும், டென்மார்க்கு நமக்கு ஒரு மிகப்பெரிய வர்த்தக வாய்ப்பு காத்திருக்குது. அதனால் தமிழர்கள் இப்போது அங்கே பெரிய அளவில் ஏற்றுமதி பண்ணுறதுக்கு தயாராகலாம். இந்த வாய்ப்பை முதல்ல நாம் பிடிச்சிக்கிட்டா தான் நம்ம லாங் ஸ்டாண்டுக்கு அங்கே நிற்க முடியும். ஸோ இந்த மாதிரி பொருட்கள், அதாவது அப்பேரல், மரைன் ப்ராடக்ட்ஸு, ஆட்டோ காம்போனன்ட்ஸ்லாம் நீங்கள் பண்ணுறீங்கன்னா டெஃபினட்டாக கண்ணை மூடிட்டு இப்போ டென்மார்க்கை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஆர்டர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம், நல்ல லாபமும் இருக்குது.